அந்தி நேரத்து அரவணைப்பு. என் பெயர் அனூப். 29 வயது. ரேஷ்மி வயது 35 இருக்கும். திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அலுவலகம் முடித்த பிறகு என் வீட்டில் அருகில் இருக்கும் மார்க்கெட் போய் சமைப்பதற்கு ஏதாவது பொருள் வாங்குவேன். அப்படி தினமும் போகும்போதுதான் ரேஷ்மி ஆண்டியை பார்க்க ஆரம்பித்தேன். அவள் தனது குழந்தைகளுடன் கடைக்கு வருவாள். தினமும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்வோம். அது அப்படியே கண்ணடிப்பது சிரிப்பது என்று நீண்டது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் ஒரு தெருவில் இருவரும் காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தோம். அவளிடம் மெல்ல பேசலாம் என்று நினைத்து ஆரம்பித்தேன். ஹாய் ஆண்டி என்றேன். அவளும் ஹாய் என்றாள். இந்த இடத்தில்தான் வசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவளும் ஆம் என்றாள். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். வீட்டில்தான் சும்மா இருக்கிறேன். நீ என்ன பண்ணற என்றாள். நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்று கூறினேன். அப்படியா, நல்லது, எனக்கு கொஞ்சம் நேரமாகிறது, நான் செல்கிறேன் என்று சொன்னாள். நானும் சரி என்றேன். அதன் பிறகு இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தேன். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் பார்த்தோம். நான் அவளை பார்த்து சிரிக்க, அவளும் என்னை பார்த்து சிரித்தாள். ஒரு நாள் அப்படி பார்க்கையில் என்னை நிறுத்தி என்னிடம் பேச ஆரம்பித்தாள். எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்து அவளிடம் ஃபோன் நம்பர் கேட்டேன். முதலில் தயங்கிய அவள் பின் தனது நம்பரை கொடுத்தாள். அடுத்த நாள் நான் அவளுக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் செய்தேன். இருவரும் நன்றாக சாட் செய்ய ஆரம்பித்தோம். அவளைப் பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள 15 நாட்கள் ஆனது. அவளைப் பற்றி தெரிந்து கொண்டேன். அவள் கணவன் ஒரு அலுவலகத்தில் மேலாளராக இருக்கிறான். பகல் நேரங்களில் தனிமையில் இருப்பதாக தோணுவதாக கூறினாள். அவள் கணவன் எப்போதும் அலுவலக வேலையில் மூழ்கிப் போயிருப்பான் போல. அவள் பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்லதால் அவளுக்கு வேலை முடித்த பின் அவள் எனக்கு ஃபோன் செய்வாள். இருவரும் பேசுவோம். இது கொஞ்ச காலம் போனது. அதன் பிறகு அவளுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பற்றி என்னிடம் பேச ஆரம்பித்தாள். மெதுவாக எங்களது நெருக்கம் கூடிச் சென்றது. கொஞ்சம் குறும்புடன் பேச ஆரம்பித்தோம். எங்கள் உறவு அடுத்த கட்டத்தை தொட்டது. தினமும் அவளிடம் பேசிவிட்டு லேட்டாக அலுவலகம் செல்வேன். ஒருமுறை அவள் கணவன் ஒரு சிறிய வேலையாக டெல்லி செல்ல வேண்டியதாக இருந்தது. 3 நாட்கள் அவன் ஊரில் இருக்க மாட்டான். அவள் என்னை அன்று மதியம் உணவுக்கு அழைத்தாள். நானும் போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. இதுவரை எனக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. செல்லும்போது அவளுக்கு கொஞ்சம் சாக்லேட் வாங்கிக் கொண்டு சென்றேன். அவள் என்னை புன்னகையுடன் உள்ளே வர வழிவழித்தாள். அவள் ஒரு சிவப்பான நைட்டி போட்டு இருந்தாள். இருவரும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தோம். அவள் செய்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டு ஹாலில் வந்து அமர்ந்து ஓய்வெடுத்தோம். அவள் சமையலறையில் சாமான் துலக்க சென்றாள். பின் நானும் அங்கு சென்று, அனூப், என் வீட்டுக்கு வர உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டேன். அவள் கண்டிப்பாக வருவேன் என்றாள். நான் அவள் பெட்ரூம் அருகே போய் நின்றேன். அங்கு ஏன் நிற்கிறாய், இங்கு வந்து நில்லு என்றாள். அவள் பின் துவைத்து வைத்திருந்த துணிகளை பிழிந்து கொண்டிருந்தாள். பின் அருகிலிருந்த அழுக்கு துணியை அவளிடம் கொடுக்க சொன்னாள். அதை நான் எடுக்கும்போது அதில் ஒரு வெள்ளை ஆடை இருந்தது. அதை நான் பார்த்தேன். அவள் என்னை பார்த்து முறைத்தாள். நான் அதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற துணிகளை கொடுத்தேன். அவள் அதையும் கொடு என்றாள். குறும்பு பயலே, அது உன்னை விட பெரிய பெண்ணின் ஆடை, அதை கொடு என்றாள். உன்னை நீயே வயதானவள் என்று சொல்லிக் கொள்ளாதே, நீ இளமையாகத்தான் இருக்கிறாய் என்று கூறினேன். என்னை மயக்காதே, நான் ஒன்னும் இளமையாக இல்லை என்றாள். ஹே இல்லை, நான் பொய் சொல்லவில்லை, நீ ரொம்ப இளமையாகத்தான் இருக்கிறாய் என்றேன். இப்படியே பேசிக் கொண்டிருக்க எங்களுக்குள் ஏதோ ஆனது. உடனே அவள் என்னை பற்றி யாருமே யோசிப்பதில்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், ஆனால் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்று கூறினாள். எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது என்று கூறி அவளை முறைத்தேன். என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இருவரும் திடீர்னு கட்டிப்பிடித்தோம். ரேஷ்மியின் கண்களில் ஒருவித நிம்மதியும் அதே சமயம் நீண்ட நாள் தனிமைக்கு பிறகு கிடைத்த ஒரு பிடிமானமும் தெரிந்தது. அந்த மௌனமான அறையில் எங்கள் இருவரின் இதய துடிப்பு மட்டுமே சத்தமாக கேட்டது. சிறிது நேரம் கழித்து மெல்ல விலகிய அவள் என் கண்களை நேராக பார்த்து, ரேஷ்மி, இது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நிமிடம் நான் மிகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் உணர்கிறேன் என்றாள். அவளது குரலில் இருந்த நடுக்கம் என்னில் இருந்த பதட்டத்தை முழுமையாக நீக்கியது. நான் அவள் கைகளை மென்மையாக பற்றிக் கொண்டேன். ரேஷ்மி, நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். உனது தனிமையில் ஒரு சிறு துளியாவது என்னால் மகிழ்ச்சி தர முடியும் என்றால் அதுவே எனக்கு போதும் என்றேன். அவள் புன்னகைத்தாள். அந்த சிரிப்பில் ஒரு வசீகரம் இருந்தது. சரி, இப்போது கிளம்பு. பிள்ளைகள் பள்ளிக்கு வரும் நேரமாகிவிட்டது. கணவர் டெல்லியில் இருக்கும் இந்த 3 நாட்களும் நாம் இன்னும் சில நேரங்களை செலவிடலாம் என்று விடை கொடுத்தாள். அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்த பிறகும் அவளது வாசம் என் சட்டையில் அப்படியே இருந்தது. அன்று இரவு முழுவதும் நாங்கள் வாட்ஸ்ஆப்பில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டோம். வழக்கமான நலம் விசாரிப்புகளை தாண்டி எங்கள் இருவரின் ஆசைகள், கனவுகள் மற்றும் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷங்கள் பற்றி மனம் விட்டு பேசினோம்.
மறுநாள் காலை நான் அலுவலகத்திற்கு விடவு எடுத்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தேன். அவள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். இன்று காலை உணவு என் வீட்டில், சீக்கிரம் வா என்று. மீண்டும் அவளது வீட்டிற்கு சென்றபோது அவள் எனக்காக காத்திருந்தது தெரிந்தது. அன்று அந்த வீடு இன்னும் அமைதியாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. சமையலறையில் அவள் செய்த காப்பியின் மனம் வீடு முழுவதும் பரவியது. அவள் அருகில் சென்று நின்றேன். அவள் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு தெரியாமல் பின்னால் சென்று அவளது தோளில் கை வைத்தேன். அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். ஆனால் அவள் கண்களில் பயமில்லை, ஒருவித எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தது. அடுத்த 2 நாட்களும் அந்த வீடு எங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனி உலகமாக மாறியது. அலுவலகத்திற்கு செல்லாமல் அவளுடனேயே செலவிட்ட அந்த நேரங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவை. ரேஷ்மி ஒரு குழந்தை போல என்னிடம் மனம் விட்டு பேசினாள். அவளது கணவன் ஒரு இயந்திரத்தைப் போல வேலை பார்ப்பதையும் அவளது உணர்வுகளுக்கு அங்கே இடமில்லாமல் போனதையும் விவரித்தாள். அனூப், எனக்கு பணம், நகை என எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒருவருடன் அமர்ந்து மனம் விட்டு சிரிக்கவும் சின்ன சின்ன குறும்புகள் செய்யவும் ஆள் இல்லை. நீ வந்த பிறகுதான் நான் மீண்டும் இளமையாக உணர்கிறேன் என்று சொன்னபோது அவளது கண்களில் ஒருவித மின்னல் தெரிந்தது. 3ஆம் நாள் மாலை அவளது கணவர் டெல்லியிலிருந்து திரும்பும் நேரம் வந்தது. எங்கள் இருவருக்கும் ஒருவித கனத்தில் இதயம் இருந்தது. இது ஒரு தற்காலிக சந்தோஷமா அல்லது நீண்ட கால பயணமா என்ற கேள்வி என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் மெல்ல என் கைகளை பிடித்து, ரேஷ்மி, இனி நாம் எப்போதும் போல நேரில் சந்திப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் போனில் பேசிக்கொள்வோம். உன் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று முதிர்ச்சியுடன் கூறினாள். அவள் சொன்னது போலவே அடுத்த சில வாரங்கள் மிகவும் சவாலாக இருந்தன. ரகசிய சந்திப்புகள். நாங்கள் மார்க்கெட்டில் சந்திப்பதை வழக்கமாக கொண்டோம். ஆனால் முன்னால் இருந்த அந்த பார்வை இப்போது இன்னும் ஆழமாக மாறியது. இரவு நேர உரையாடல்கள். அவளது கணவர் தூங்கிய பிறகு மல்லிய குரலில் போனில் பேசினோம். அந்த உரையாடல்கள் எங்களுக்குள் இருந்த நெருக்கத்தை இன்னும் அதிகரித்தது. பயம் மற்றும் ஆர்வம். ஊர்க்கண்ணுக்கு தெரியாமல் ஒரு உறவை பேணுவது ஒருவித த்ரில்லை தந்தாலும் அது எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற பயமும் எனக்குள் இருந்தது. ஒரு நாள் மாலை அவள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். இன்று நீ என் வீட்டின் பின்னால் இருக்கும் பூங்காவிற்கு வர முடியுமா? உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் பதட்டத்துடன் அங்கே சென்றேன். அவள் அங்கே எனக்காக காத்திருந்தாள். அவளது முகம் மிகவும் வாடிப் போயிருந்தது. அவளது முகம் வாடிப்போயிருந்ததை பார்த்ததும் என் நெஞ்சு ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ரேஷ்மி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று பதட்டத்துடன் கேட்டேன். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தாள். அனூப், நேற்று இரவு என் கணவர் தற்செயலாக என் போனை எடுத்து பார்த்தார். நாம் பேசிய மெசேஜுகளை பார்த்து விட்டார் என்று நினைக்கிறேன். அவர் என்னிடம் நேரடியாக எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவரது பார்வையும் நடத்தையும் முற்றிலும் மாறிவிட்டது. யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார் என்றாள். இதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிற எனக்கு இத்தகைய சிக்கல்கள் என் வேலையையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்ற பயம் ஒரு பக்கம், அவளது குடும்பம் சிதைந்துவிடுமோ என்ற கவலை மறுபக்கம். இப்போது என்ன செய்வது ரேஷ்மி? நான் வேண்டுமானால் அவரிடம் வந்து பேசட்டுமா என்று கேட்டேன். வேண்டாம் அனூப், அது நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிடும். அவர் ஒரு மேலாளர் என்பதால் எதையும் நிதானமாக யோசிப்பவர். ஆனால் இந்த அமைதி எனக்கு பயத்தை தருகிறது. பிள்ளைகள் முன்னால் அவர் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அதுவே எனக்கு இன்னும் நடுக்கமாக இருக்கிறது என்றாள். நாங்கள் அந்த பூங்காவின் இருட்டில் அமர்ந்து நீண்ட நேரம் ஆலோசித்தோம். எச்சரிக்கை. இனி சில நாட்களுக்கு போனில் பேசுவதை தவிர்க்க முடிவு செய்தோம். விலகி இருத்தல். மார்க்கெட்டில் சந்திப்பதையும் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம் என்று பேசினோம். நிதானம். அவரது கணவர் ஏதாவது கேட்டால் அது வெறும் நட்பு ரீதியான உரையாடல் என்று சமாளிக்க திட்டமிட்டோம். ஆனால் அன்று இரவு நான் வீட்டிற்கு சென்றபோது என் போனுக்கு ஒரு புதிய நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தது. அது ரேஷ்மியின் கணவராக இருக்குமோ என்ற அச்சத்தில் நான் அதை திறக்க தயங்கினேன்.